லிவிங் ஃபர்ஸ்ட் நான் க்ளோடி லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காரு 0 லக்ஷ்மி. கொஞ்சம் ஹவுஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி போஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த போஸ்ட்டை ரீட் பண்ணிவிட்டு நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம ரைட்டர் பாரி சார் அவர் கண்டிப்பாக இப்படி ஒரு போஸ்ட் போடுவாருன்னு காலையில் நான் வீடியோவில் சொன்னேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சீன், அவருமே எமோஷ்னலாக இது ஒரு கனெக்ட் ஆகும் அவருக்கும் அப்படின்ட்டு. ஏஸ் இந்த இடத்துல அவர் சொன்ன விஷயங்களை பேசிவிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் ரொம்ப ஆவலோட காத்திருந்த ட்ராக் இது. இயல்பில் மனிதன் உளவியல் ஆர்வம் கொண்ட எனக்கு இது மாதிரியான ட்ராக் தான் சரியான தீனி. அதாவது இந்த மாதிரியான ட்ராக்லாம் ரிவ்யூவருக்குமே ஒரு தீனி போடுற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதை தான் அவரும் சொல்கிறாரு. என்னுடைய சிந்தனை பரப்பின் நீல அகலங்களை நானே தேடி பார்க்க ஏதுவாகவும் அமையும். என்னை இந்த மகாநதிக்குள் கொண்டு வந்ததற்கும் இப்படி ஒரு அழகான திரைக்கதையோட்டத்தை உருவாக்கி கொடுப்பதற்கும் பிரியா தம்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னுமே சொல்லணுன்னா, என்னதான் மகாநதியில் ஹிட்டாக இருந்தாலும், நான் இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கிரிக்கெட் மேட்சே எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான பவுலர் இருக்கணும், சரியான கீப்பர் இருக்கணும், என்ன சொல்கிறதுனா டாப் ஆர்டர் சூப்பராக இருக்கணும், மிடில் ஆர்டர் சூப்பராக இருக்கணும், ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா பவுலர்ஸ் கூட பேட்டிங் நல்லா பிடிக்கணும், அதே மாதிரியே ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாமே நல்லா இருந்தாலும் கேப்டன் சிறப்பாக பண்ணணும். அந்த ஒரு பால்க்கு ஒரு ரன் அப்படிங்கும்போது கேப்டனோட பங்கும் அந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு மட்டுமே எப்போதுமே ஒரு கிரெடிட் கொடுக்க முடியாது. இந்த ஷாட்டுக்கு அந்த கேமராவோட ஆங்கிள் வச்சவங்க, லைட்டு பிடிச்சவங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பாராட்டுறோம். ஏன்னா அவ்வளோ ப்ரெசண்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. பிரியா தம்பி மேம், அவங்களிருந்து பாரி சார், அப்புறம் நம்மளுடைய டைரக்டர் சார், டோட்டல் டெக்னிக்கல் டீம், ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய விகா, இனிமேல் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காவேரியோட அந்த சீன் மீண்டும் மீண்டும் சொல்லணும் அப்படின்னா, அதை நினச்சி பார்த்தாவே அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த லவ்வோட ஆழத்தை ரெண்டு பேருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ரொம்ப நாளாக ஆவலாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னால் நீங்கள் எல்லாம் இருக்க முடியாதுங்கும் போது நான் யோசித்து பார்க்க முடியாத விஷயத்த கூட நீ எப்படி இப்படிலாம் யோசிச்சுட்ருக்க அப்படின்ட்டு அவர் சொன்னதுன்னு இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் ப்ரமோலேருந்து ஒரு வார்த்தையை நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னே தெரியலங்க, 4 தடவை ப்ரமோ கேட்டேன், எனக்கு அப்படியே தான் உரைச்சிது. இக்னோர், அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருப்பார் ப்ரமோவில். அதுதான், எதுவாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிவிடுன்ட்டு. ஆனால் இதில் சில விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் நான் ப்ரமோவில் சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இப்படி ஒன்று சொன்னார் அப்படின்ட்டு. பட் நான் என்ன தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல, இக்னோர் மட்டும் என் காதில் விழுவே இல்லை. கமெண்ட் செக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் ப்ரமோவில் இருந்தது நான் கவனித்தேன். இருந்தாலும் விஜய் ஏன் இப்படி யோசிச்சார் அப்படிங்கிறதுக்கு ராகினி கிட்டேருந்து ஏதோ சம்திங், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு விஜய் அது மாதிரி உணர்ந்திருக்காரு. இன்னுமே விஜய் இதுக்கான ஃபேவராக பண்ணணும் அவர் யோசிக்கிறாரு. 1 இயர் கான்ட்ராக்டு, சில இடங்களில் காவேரி சொன்னது அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்டையும் அவர் நினச்சாலும் இன்னும் கிளியர் பண்ணணுங்கிறது இது ரைட்டரோட டிஸ்கஷன் தானே. எப்போ எவ்வளோ தூரம் அவர் யோசிக்கிறார்ல. உண்மையுமே சொல்லணுன்னா, சில சீரியலில் ரைட்டர் கண்ணா பின்னான்னு கனெக்ஷனே இருக்காது. என்ன அங்கே அப்படி சொல்லி ஒரு ஹீரோவோட நேம் இல்லாமல் கூட மாறிடலாம் நான் பார்த்துருக்கேன். ஃபுல் நேம் மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சொல்கிறது, இவர் ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கமாக கவனித்து அதை லிங்க் பண்ணி அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா, பிரவீன் பென்னட் சாருமே அந்த எஸ்எஸ் மியூசிக்கில் சொல்லும்போது நான் ரொம்ப வியந்தேங்க. ஏன்னா அவரோட ஒரு சீன் டைலாக்ஸு, அவங்களோட அந்த ஃபீலு, எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே மெமரியில் வச்சுருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அது. பொதுவாக நான் ஏதோ நடித்தேன் அந்த சீன் அப்படியே அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுவாங்க. ஹாட் ஸ்டாரில் கூட செலிபிரிட்டிஸ் சிலர் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ டீட்டெயில்டாக வச்சுருக்காங்கன்னா, இந்த சீரியலுக்கு அவங்க எவ்வளோ தூரம் ரசிச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது, அவ்வளோ மெனக்கெடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த சீரியல் எல்லா டீம் ஒர்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இவங்க எப்படி நன்றி சொல்கிறாங்களோ மார்னிங் அதை தான் நானும் ஃபீல் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு, இந்த விஷுவலாக பார்க்குறதுக்கு, அவங்கள எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. புரிதல் தாங்க வாழ்க்கையில் அழகான விஷயம். மெச்சூரிட்டியோட ஒரு அடுத்த லெவலே புரிதல் அப்படிங்கிறதான். ஸோ விஜய் அவ்வளோ அழகாக கேரி பண்ணுறாரு அந்த கேர் அப்படிங்கிறது. இனிமேல் சொல்கிறேன், சுவாமிக்கு எவ்வளவோ சீரியல்ஸ் மூவிஸ் கிடைக்கலாம், பட் இந்த விஜயோட கேரக்டர் அவரோட கெரியரில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அதுக்கு காரணம் ஒவ்வொரு பெண்ணுமே எதிர்பார்க்கறது தன்னை புரிஞ்சுக்கணுன்ட்டு. காவேரியை பற்றி எல்லாத்துக்கும் என்ன தெரியுங்கிறது தெரியல, ஆனால் விஜய்க்கு தெரியறது யாருக்குமே தெரியாது, ரைட்டா? அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒவ்வொரு நகர்வுகள்லையும் அவங்களோட கேரக்டர்லேருந்து அவங்களுடைய வாழ்க்கையோட முன்னாடி பின்னாடி நடந்த விஷயங்கள் எதையுமே குறை சொல்லாமல் அதை ஒரு பாசிட்டிவாக எடுக்கிறது அப்படின்ட்டு விஜய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இடங்களையும் சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருக்கிறதும் காவேரியும் தான். எப்படி பாட்டி அதில் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க இல்லையா, எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கா என்னோட பேரனை.
விஜய்க்கு அம்மா அப்பா இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு மனைவியாக அவங்களோட அந்த கேர் வந்த நாள்லேயே அப்படியே அந்த பாட்டி அதெல்லாம் நோட் பண்ணது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக சொல்லணுன்னா இந்த சீரியலில் அவ்வளோ தூரம் அவங்க எல்லாருமே இன்வால்மெண்ட்டோட ஒரு கேரக்டருக்கும் என்ன பேசியிருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க நல்லா மெமரி வச்சு பண்ணுறாங்க. அது ரியலி சர்ப்ரைஸ். நான் நிறைய சீரியல்ஸ் பார்த்துருக்கனால அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க, லிங்க்கே இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அது எல்லாமே லிங்க் பண்ணி பண்ணுறாங்க. அதுதான் மகாநதியோட ஸ்பெஷல் டீம் ஒர்க் எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது கப்பை தூக்குவாங்களே. நான் கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, அதனால தான் ஹாட் ஸ்டாரில் நம்பர் 1 வராங்க, ப்ரோமோ போட்டால் ட்ரெண்டிங் வராங்க, ட்ரெண்டிங் 1ல் வராங்க. எஸ், இந்த இடத்துல வந்து டிஆர்பியுமே டஃப்பான சுச்சுவேஷனில் ஸ்லாட்லேயுமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் மகாநதிக்கு கிடைச்ச விஷயம். அதெல்லாம் மேலே கனவுலையும் சரி, தூக்கத்துலேயும் சரி, நிஜத்துலேயும் சரி, கண்ணா பின்னா நம்மளையும் அங்கேயும் இங்கேயும் சிரிக்க வச்சுட்டு, உண்மையுமே சொல்கிறேன், எங்கேயோ ஒரு பக்கம் நான் இருக்கேன், அங்கே இப்போ இந்த சீன் ஏதோ ஒன்று நினச்சிட்டு சிரிச்சிட்ருக்கேன். ஓ மை காட், எங்கே நம்ம இந்த டிரைவிங் பண்ணும்போது சில இடங்களில் சில சீன்ஸ் எல்லாம் நினைப்பேன். இது மாதிரி நம்மளவே என்ன சொன்னால் வேறு ஒரு சிந்தனையில் இருக்கும்போது கூட நம்மளை விகாவை பற்றி யோசிக்க சிந்திக்க வைக்கிறாங்க, அலமோத வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை விட என்னங்க வேண்டி இருக்கு ஒரு சீரியலில்? என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி அவங்க நம்ம நினைக்க வச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஓவராக பாராட்டுனா. இல்லைங்க, உண்மையுமே ஹானஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பாரி சாரும் அவரோட ஹாப்பியை சொல்கிற மாதிரி ரிவ்யூவராக என்னுடைய ஹாப்பியும் நான் சொல்கிறேன். உங்களுடைய மனநிலையை தான் நான் பிரதிபலிக்கிறேன். ஸ்டேடியம்.